ஹலோ கைஸ். நான் தான் சிபிஎஸ் பெஞ்ச். போன வீடியோல பார்த்தீங்கன்னா, எப்படி ஆண்ட்ராய்ட வந்து ஒரு க்ளோஸ்ட் சிஸ்டமா கூகுள் மாத்த போறான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நெறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ. அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, அந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்த்துருங்க. ஷார்ட்டா அந்த வீடியோ என்னன்னு சொல்றேன். கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு சைட் லோட் பண்ணுவோம்ல, ஆப்ஸ் எல்லாம் வேற ஸ்டோர்லேருந்து, இல்ல நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, இல்ல ஏபிகே எம்பிரேட் சைட்லேருந்துலாம் டவுன்லோட் பண்ணி அத யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும்ல. இப்போ வந்து அத வந்து ஃபுல்லா பிளாக் பண்ண போறாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து உங்க ஃபோன கண்ட்ரோல் பண்ண போது. நீங்க என்ன ஆப் இன்ஸ்டால் பண்றீங்க, அதெல்லாம் ஒரு கம்பெனி மூலியமா தான் நடக்க போது. அந்த கம்பெனி வேற எதுவும் இல்ல. கூகுள் தான். இத பத்தி தான் அந்த வீடியோல பேசியிருந்தேன். நியூ ஏரா ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது விட்டுருந்தாங்க. இத வந்து செப்டம்பர் 2026ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா செப்டம்பர் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. மார்ச் 4 இன்னொரு நியூஸ் வந்துச்சு. நியூ ஏரா ஃபார் சாய்ஸ் அண்ட் ஓப்பன்னஸ்ன்ட்டு. ஸோ இந்த பிக்சர்ல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பில்லிங்க்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் அவங்க குடுத்துருவாங்க. இருந்தாலும் அந்த ஆப்ப டெவலப் பண்ண டெவலப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கூகுளோட வெரிஃபை ஆயிருக்கணும். கூகுள் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கு. $25 பே பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அவங்க கூகுள் வெரிஃபைடுன்றதுனால. நம்ம கவர்ன்மெண்ட் ஐடி எல்லாமே குடுக்கணும். நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அவங்களோட கவர்ன்மெண்ட் ஐடி, அவங்க ஆப் பண்ற கீ, அந்த ஃபியூச்சர்ல பண்ண போற ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூகுள் குடுத்து தான் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாரி பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 30% சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ கூகுள்ல வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி போட்டீன்னா, உனக்கு வந்து 100% ஆஃப் த ரெவென்யூ உனக்கு கிடைக்காது. அதுல வந்து பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் அப்புறம் அந்த ரெவென்யூல ஒரு 30% கிட்ட கட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அத வந்து குறைக்க போறதா இந்த இதுல சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், இந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் இப்போ F-Droid இதுலேருந்துலாம் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இந்த மாரி ஆயிடும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்மளுக்கு காட்டும். இதுல போயிட்டு இது வந்து வேற ஸ்டோர்லேருந்து வருது. திஸ் ஸ்டோர் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் ஆண்ட்ராய்டுன்னு காட்டும். ரெஜிஸ்டர் வித் கூகுள்ன்னு போட வேண்டியது தானே. எதுக்கு ஆண்ட்ராய்டுன்னு போட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த சார்ஜஸு, இந்த எல்லா ப்ரோகிராமும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 30க்குள்ள இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு, இந்த அப்புறம் இந்த சாம்சங் ஸ்டோரு, F-Droid இந்த மாரி நெறைய ஸ்டோர்ஸ் இருக்கு. அது எல்லாமே கூகுளோட சர்டிஃபை ஆயிடணும். இது வந்து கூகுளோட பிக்சல் ஃபோனுக்கு மட்டும் கிடையாது. எல்லா ஃபோனுக்கும். நான் அந்த வீடியோல கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இவங்க வந்து ரிசால்விங் டிஸ்பியூட்ஸ் வித் எபிக். எபிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, கூகுளோட சர்டிஃபைட் ஆயிடும். இப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட பேமெண்ட் சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டெவலப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கூகுளோட சர்டிஃபை ஆகியிருக்கணும். இந்த டிஸ்பியூட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போயிருந்தது. எபிக் வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஆ ஆண்ட்ராய்டோட ஓப்பன்னஸ சப்போர்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இத எதிர்பார்க்கல. அதுவும் நடந்துச்சு. இது வந்து இவங்க வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக பண்றேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, WhatsApp வழியா ஆப் அனுப்புறாங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் எம்ப்டி பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாரி ஸ்கேம்லாம் நடக்கிறத தடுக்கிறது தான் இது பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து நான் இப்போ வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றேன். எனக்கு வந்து ஆன்லைன்ல போய் நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு இருக்கு. நான் போய் இன்ஸ்டால் பண்றேன். ஆனா அத இவங்க வந்து பிளாக் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இவங்க பண்ற விதத்த பார்த்தீங்கன்னா, இது வந்து சிஸ்டம் வைட் கண்ட்ரோல் வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்குது. இப்போ வந்து ஆப்பிள்ல நம்ம வந்து ஒரு டெவலப்பர்னால போயிட்டு டைரக்ட்டா ஒரு ஆப் டெவலப் பண்ணி போட முடியாது. ஆப்பிள் ஐஸ்டோர்ல. அதுல என்ன பண்ணணும்னா, வருஷம் வருஷம் ஒரு பே பண்ணணும். ஏதோ $100 கிட்டத்தட்ட 9000 கிட்ட வரும்னு நெனைக்கிறேன். அது வருஷம் வருஷம் பே பண்ணணும். ஸோ ஆண்ட்ராய்டுக்கு அந்த மாரி ஃபீலாம் கிடையாது. நீ இப்போ ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்ட, நீ டெஸ்ட் பண்ற, நீ யூஸ் பண்ற. ஸோ கூகுளுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நம்மளுக்கு வந்து நெறைய ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ் இருக்கு. நான் போன வீடியோல நான் எனக்கு புடிச்ச ஆப் பத்திலாம் சொல்லியிருப்பேன். ஸோ நெறையா இங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்காத ஆப்ஸ் எல்லாம் வெளிய இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு ஆப்ஸ். நம்ம வந்து GitHubலேருந்து டவுன்லோட் பண்ணலாம் நெறைய ஆப்ஸ். அப்புறம் எமுலேட்டர்ஸ், நெறைய எமுலேட்டர்ஸ் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்காது. ஸோ அந்த எமுலேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ வெளியருந்து கிடைக்கும். GitHub, அப்புறம் அவங்களோட Discord சைட்ஸ், இந்த மாரி இதுலேருந்துலாம் கிடைக்கும். அது இல்லாம இந்த வீடியோ போடலான்னு வரும்போது தான் ஒரு ரீசென்ட்டா இந்த மார்ச் 19த் ஒரு நியூஸ் வேற விட்டுருந்தாங்க. இங்க தான் இந்த இஷ்யூ பத்தி யாருமே பேசல. ஆனா வெளிநாட்லலாம் இந்த இஷ்யூ பத்தி எல்லாருமே பேசி ஒரு பயங்கரமான பேக் ஸ்லாஷ் வந்தனால கூகுள் வந்து இப்போ ஒரு ரிப்ளை குடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் ஒர்க் ஃப்ளோ இருக்கு. அத பத்தி ஒரு பிளாக் போஸ்ட்டா போட்டுருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் வெரிஃபிகேஷன் பேலன்சிங் ஓப்பன்னஸ் அண்ட் சாய்ஸ் வித் சேஃப்டி அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ சைட் லோடிங் இஸ் ஹியர் டூ ஸ்டே. ஸோ இனிமே இந்த மாரி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இப்போ வெரிஃபைட் டெவலப்பர்ஸ் கிட்ட டவுன்லோட் பண்றது எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. நம்ம Play Storeல போயிட்டு டவுன்லோட் பண்ற மாரி தான். டெவலப்பர்ஸ் வந்து அவங்க தனி ஆப் ஸ்டோர் வச்சு அதில போட்டுட்டாங்கன்னா, அதையும் எந்த ஒரு அதில சேஞ்சஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான். இது வந்து தேர்ட் பார்ட்டிட்டேருந்து இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் குடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுவும் நடக்க போகுது. அது இல்லாம ஒரு லிமிட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கவுண்ட் இருக்கு. அதுக்கு வந்து ஏதோ 20 பேர் கிட்ட நம்ம வந்து ஆப் வந்து ஷேர் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நம்ம வந்து கூகுள்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அந்த வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மெண்ட் ஐடி எதுவுமே குடுக்காம அந்த வெரிஃபிகேஷன் வாங்கிடலாம். ஆனா அத வச்சு நம்போ ஆப் டெவலப் பண்ணி போட்டோம்னா, ஏதோ ஒரு 20 பேர்கிட்ட மட்டும் தான் அத டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அப்புறம் அன்வெரிஃபைட் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு அட்வான்ஸ் ஒர்க் ஃப்ளோ குடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எதனா
சைட் லோட் பண்ணுறதுக்கு ஆப் ஏற்றினோம்னா ஒரு உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் ஃபார்ம் அன்னோன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கேம் கால்லாம் பண்ணுறாங்களா, அவங்க வந்து கால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆப் அமைச்சிருக்கோம், நீங்கள் இது உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதை நிறுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ் சம்மோன் இஸ் கைடிங் மீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும், அது கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நோ ஒன் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் மீ. அந்த ஆப்ஷன் போயிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா அது க்ளோஸ் ஆகிடும். அது முடிஞ்சதுக்கப்புறமே அந்த ஃபோனே ரீஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும்போது அவங்க கால் பண்ணுறது வந்து கட் ஆகிடும். ஸோ கட் ஆனதுக்கப்புறம் 1 டே டிலே இருக்குது. அந்த ஒரு நாள் டிலேக்கு அப்புறம் தான் நம்மளால் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனே வரும். அது போய் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, டர்ன் ஆன் டெம்பரவரி. ஒரு 7 நாளைக்கு ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா இன்டெஃபினட்டாக ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் இப்போ ஸ்கேம் ஆகிறாங்கள, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ பேக் ஸ்லாஷ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷனே இவங்க காட்டுறாங்க. போன வருஷம் ஆகஸ்ட்டில் கொடுத்தாங்க இந்த மாதிரி மாற்ற போகிறோம் 26ல். ஆனால் இப்போ தான் அதுக்கு வந்து இவ்வளோ பேக் ஸ்லாஷ் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு ரிப்ளைவே கொடுக்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு. அப்புறம் இதையும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேட்டா ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி எந்த ஒரு இப்போது அடுத்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட பேட்டா ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அதை வந்து டெவலப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அந்த ஆண்ட்ராய்டில் இல்லை. இது வந்து எப்படி நடக்க போகுதுன்னா, ஃபுல்லாக கூகுள் ப்ளே சர்வீஸ் மூலியமா நடக்க போகுது. ஸோ இது கூடமே சரியில்லைன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. அன்டில் கூகுள் ப்ரொவைட்ஸ் அ ஷிப்பிங் இம்ப்ளிமெண்டேஷன் தட் கேன் பி இண்டிபெண்டன்ட்லி வெரிஃபைடு, அவர் பொசிஷன் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஆல் ஆப்ஸ் ஃப்ரம் நான் ரெஜிஸ்டர்ட் டெவலப்பர் வில் பி பிளாக்டு ஒன்ஸ் தே லாக்டவுன் கோஸ் இன் எஃபெக்ட் இன் செப்டம்பர் 2026. இதுவுமே ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி தான் அவங்க. ஸோ எதுவுமே அவங்க இதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. எல்லாமே டெவலப்பர்ஸு, அந்த ஓப்பன் சோர்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறவங்க, டெவலப் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே ஒரு பிளைண்டாக இருக்காங்க. சும்மா இப்போ ஒரு பிளாக் போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதை பற்றி கிடையாது. ஸோ அதுவே ஒரு ரிஸ்க்காக தான் இவங்க பார்க்குறாங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்குது. ஸோ மொத்தமாலாம் இல்லாமல் போல். நான் கூட ஐஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் தேவையில்லை, நம்ம ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணலாம். இன்னொரு இது சொல்லணும். இப்போ ஒரு டெவலப்பர் ஒரு பிஎஸ்பிக்கு ஒரு எமுலேட்டர் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ பிஎஸ்பிக்கு எமுலேட்டர் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு லோ எண்ட் டிவைசஸ்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி சிம்பிளான இதில் கொண்டு வரதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இப்போது சோனி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து சூ பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த டேட்டாலாம் கூகுள் சும்மா வச்சுருப்பாங்களா? இப்போ வந்து அவங்களோட ஆப்பை டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு டெவலப்பர். அந்த டெவலப்பர் பின்னாடி சோனி போவாங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்கெல்லாம் இருக்குது, இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் இருக்கிறனால தான் டெவலப்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போது ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.